Hello Bangtan buddies. I hope you all were fine and good. இன்றைக்கி ஜேகேக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன ஒன் ஷாட் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வீடியோக்குள்ளே போகலாமாடா. இது ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யாரும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வெட்டிங் நைட் ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே நீங்களும் ஜங்குக்கும் வந்து உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். வயன், இட்ஸ் டோட்டலி அன் அரேஞ்ச் மேரேஜ். நம்ம இவ்வளோ சீக்கிரம் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு எதுவும் கம்பல்ஷனும் இல்லை. எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா எப்படின்னு எனக்கு தெரில சத்தியமாக. நமக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல நம்ம ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. என்கேஜ்மெண்ட்டான 1 வீக்லேயே மேரேஜும் முடிஞ்சிட்டு. ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்டு. நீ உன்னோட ஃபீலில் பிஸியாக இருந்த, நான் என்னோடய ஃபீலில் பிஸியாக இருந்தேன். எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிரு. நீ எந்த மாதிரி கனவு ஆசையோடு இங்கே வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல வயன். பட் நான் அந்த கனவை கலைக்கிற மாதிரி எதுவும் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்ககிட்ட சொல்கிறான். ரொம்ப சாஃப்டாக சொல்கிறான். நீங்கள் இருந்துட்டு, இல்லை ஜங்கு, நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. ஏன்னா நம்மளுக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்டு. என்கேஜ்மெண்ட்லேருந்து மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிட்டு. அதனால் நம்ம லைஃப்பையாச்சு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறது தான் நானும் நினச்சேன். ட்ரீம் எல்லாம் இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட்டை ஒரு ஒய்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரீம்ஸ் என்கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி ட்ரீம்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம லேட்டராகவே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு அதில் எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓயன், 2 பேத்துக்கு ஓகே. இப்போது நம்ம தூங்கலாமா? ரொம்ப டயர்டாக இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்லி ஜேகே உங்களை ஃபர்ஸ்ட் டைம் டீ போட்டு சொல்கிறான். உங்களுக்கு லைட்டாக நீங்கள் ஷாக் ஆகிறீங்க. ஓ சாரி, நான் ஒரு ஞாபகத்தில் கூப்பிட்டுட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல ஜங்கு, நீங்கள் டீ போட்டே கூப்பிடலாம் என்னைய. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே ஒரே பெட்டில் தான் படுக்கிறீங்க. ஆனால் உங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் வந்து பில்லோ இருக்குது. ஜேகே வந்து இதில் சிவில் இன்ஜினியராக இருப்பான். அவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி வந்து வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். உங்களுக்கு லெபார்ட்ரிஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து வேலை இருக்கும். ஏன்னா சாம்பிள்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது தான் அவங்களோட வேலை. நீங்கள் அந்த மாதிரி இதில் வந்து ஃபீல்டில் வந்து பிஸியாக இருப்பீங்க. இந்த பக்கம் ஜங்குக்குமே அதே மாதிரி இருப்பான். அப்படியே நீங்கள் தூங்கியிருப்பீங்கடா. மார்னிங் ஒரு 6:30க்கு நீங்கள் எழுந்திக்கிறீங்க. பார்த்தா ஜங்குக்கு வந்து நல்லா செம்மையாக தூங்கிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மனசு இல்லை. ஏன்னா நேற்று வேறு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேர்லாம் கோம் பண்ணிவிட்டு கீழே வாரீங்க. அப்போவுமே ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போவே அரௌண்ட் ஒரு 7:30 7:40க்கு மேலே ஆகிடுது. நீங்கள் வரும்போது நீங்கள் ஜங்கு கூட அம்மா அப்பா கூட தாண்டா இருக்கீங்க. நீங்கள் இப்போது மாடியிலேருந்து நீங்கள் வரதை ஜங்குக்கு அம்மா நோட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்துட்டு குட் மார்னிங் அத்தை, குட் மார்னிங் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. குட் மார்னிங்டா. பையன், சொல்லுங்கள் அத்தை, உனக்கு காஃபி போட்டு வச்சுருக்கேன், கிச்சனில் இருக்குது, எடுத்துகிட்டு வா, நம்ம 3 பேர் குடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் அவங்க கூட உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிங்க. அப்போது ஜங்கு கூட அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, எங்கே அவன்? அதாத்த அவர் தூங்குறார் மாடியில். நேற்று வேற ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்புலாம் வலிக்குதுன்னு சொல்லி சொன்னார். அதனால் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணலை. நான் 6:30க்கு தான் எழுந்திரிச்சேன். பார்த்தேன் ரொம்ப தூங்கிட்டு இருந்தார். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலைலாம் கட்டிட்டு கீழே வந்துட்டேன் அத்தை. அந்த பையனுக்கு இதே வேலை தான். நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வர வேண்டியது, இப்படி நல்லா சடைக்க தூங்க வேண்டியது. போய் இப்போ காஃபி கொடுத்து எழுப்புனா, ஏன் நீ என்னை எழுப்பலை, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, எனக்கு உனக்கு பொறுப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறது. நீனாச்சும் கொஞ்சம் மாற்றுமா அவனை. இவ்வளோ நேரம் தூங்க விடாத. மணியை பாரு எத்தனை ஆச்சுன்னு. மணி 8 ஆக போகுது, இன்ன வரை தூங்கிக்கிட்டு இருக்கான். சரிம்மா வயன், நீ போய் ஜங்குக்கு போய் எழுப்பு, நான் அவனுக்கு ஏதாச்சும் டிஃபன் செய்கிறேன். நீ இன்றைக்கி ஆஃபீஸ் போறியா இல்லைனா லீவாமா அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எல்லாத்த நான் ஒரு 3 days லீவ் போட்டிருக்கேன் அத்தை. சரிம்மா, நீ ஜங்குக்கு மட்டும் போய் எழுப்பிட்டு வா சரியா. நான் அதுக்குள்ளே வந்து டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரதுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும்டா பக்காவா. சரியா, நீ போயிட்டு வா அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. இல்லாத்த நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறேனே ப்ளீஸ் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறீங்க. பரவாயில்லடா, இருக்கட்டும், ஓகேவா, ஃப்ரீயாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா. நான் மற்ற மாமியார் மாதிரிலாம் ரொம்ப உனக்கு கொடுமைலாம் படுத்த மாட்டேன். அதனால் ஃப்ரீயாக இரு சரியா.
இப்போ நான் உனக்கு வேலை கொடுத்துக்கலாம், அதை மட்டும் போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போயுமே ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். நீங்கள் இருந்துக்கிட்டு எங்க ஜங்குக் என்னடி சொல்லு, அது டைம் ஆகிட்டு, ஆஃபீஸ் போகலையா நீங்கள்? மணி 8:10 இன்னைக்கு லீவா இல்லை ஆஃபீஸா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ரொம்ப சாஃப்டாக கேட்குறீங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலயே. அது இன்னைக்கு ஆஃபீஸ் தான் போவேன், பட் ஒரு 11:30 மேலே தாண்டி போவேன். என்ன இல்லை அத்தை கேட்டாங்க, அது போக நீங்கள் ரொம்ப டயர்டாக வேறு தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பிட்டு வா, எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தான் எழுப்பிட வந்தேன். அம்மா வேறு சொல்லிட்டாங்களா, சரி நீ போ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்டி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். சரி ஜங்குக் வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிடுறீங்க. கீழே போனால் அவங்க அத்தை வந்து டிஃபன் பண்ணிகிட்ருக்காங்க, காலைல தோசை ஊற்றிட்டுருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. தோசை ஒரு பக்கம் ஊற்றுறாங்க, ஒரு பக்கம் வந்து குழம்பாகுது. ஸோ சட்னி வந்து செஞ்சிட்ருக்காங்க. சாம்பார் வந்து அடுப்பில் இருக்கும். நீங்கள் வந்து சட்னிக்காக வந்து ஆனியன், டொமேட்டோ அந்த மாதிரி சொல்லி கட் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு அத்தை கொடுங்க நான் கட் பண்ணுறேன். என்னம்மா வையன் எந்திரிச்சிட்டானாவன்? அது எந்திரிச்சிட்டாரத்தை, இப்போவுமே ரொம்ப தெளிவாலாம் இல்லை, ரொம்ப தூக்க கலக்கத்தில் தான் இருக்காரத்த. பாவம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விட்டுருக்கலாம். அது போக அவர் 11:30 தான் ஆஃபீஸ் போவார்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே. இப்போது ஜங்குக்கு வந்து அவன் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து கீழே வந்து உட்காரான். வந்து உட்காந்த உடனே மா பசிக்குமா, என்னம்மா பண்ணுற கிச்சனில் இருந்துக்கிட்டு, மாமியார் மருமகளும் என்ன தான் பண்ணுறீங்கன்னோ தெரியல, எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஜங்குக்கு பார்த்து. இன்றைக்கி இருக்கடி மவனே உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மனசில் நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஜங்குக்கோட அம்மா தோசை கரண்டியோட வந்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, வர்றது லேட்டு போகிறது லேட்டு, என்னடா நினச்சிட்ருக்க நீன்னு, எழுப்புறதுக்கு வேறு உனக்கு ஒரு ஆள் வைக்கணுமா நான் கேட்குறேன். அம்மா அதான் கல்யாணம் முடிஞ்சிடல, இப்போ எதுக்கு அவன் முன்னாடி என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் முன்னாடி சொல்கிறாங்க, அவள் ஒன்றும் மற்றவன் இல்லை, உனக்கு பொண்டாட்டி, சரியா, எதனாலும் தெரிஞ்சுக்கணும், அட்டிக்க போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை ஊங்குறாங்க. மா அப்படின்னு மாதிரி சொல்லி கத்துறான். அட்டிக்கவே இல்லை, அதுக்குள்ளே கத்துறான் பாரு, அட்டிப்பு காரண்டா இப்போ ஜேகே அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து தோசை, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே சர்வ் பண்ணுறீங்க ஜேகே. அப்புறம் வந்து அவங்க அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது அவங்க அத்தை இருந்துட்டு, நீயும் உட்காருவையன்னு சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜங்குக்கு வந்து ஆஃபீஸ் கிளம்புறான். ஐயன் சொல்லுங்கள் ஜங்குக், அது நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், ஈவினிங் ஒரு 9:30 மேலே ஆகும்டி. ஏன்னா இப்போது ரீசெண்டாக ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேவா? நான் சேஃபாக வந்துடுவேன், எதுவும் பயப்படாத. எதுவும் வேணும்னா அம்மாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, எங்கேயும் போகணுன்னா போயிட்டு வா, ஓகேவா? உனக்கு இன்றைக்கி லீவா இல்லை ஆஃபீஸா அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவன் கேட்குறான். நான் ஒரு 3 days லீவ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடுவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி வையன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் காட்டிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிட்டு போகிறான். சரிடா பார்த்து போயிட்டு வா ஜங்குக், ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். வந்து ஆஃபீஸ் போயிருப்பான். ஜங்குக்கு மேரேஜ் ஆனது வந்து அவங்க கொலீக்ஸ்க்கோ இல்லைனா வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பரபரப்பாக நடந்திருக்கும் அந்த கல்யாணம், தெரியவே தெரியாது. இவன் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணதுனால அவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மறந்துருப்பான். அந்த டைமில் அவங்க அம்மா ஞாபகப்படுத்தி கூட்டு வந்தது செஞ்சது இந்த மாதிரி தான் அவன் ஞாபகம் இருக்குமே தவிர்த்து அவன் வந்து பேசிக்காக வந்து எந்த இதுவுமே வந்து சொல்லியிருக்க மாட்டான். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்குமே வந்து ரொம்ப டைட் ஸ்கெடியூலாக போகும், இவனுக்குமே டைட் ஸ்கெடியூலாக போனதுனால தான் ஜங்குக் வீட்டில் தான் அந்த மாதிரி பேசி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. 2 ஃபேமிலிக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால வந்து ஷார்ட் டைம் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். ஓகேங்களாடா? இப்போது எல்லோரும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து என்ன தான் ஜங்குக்கு ஒர்க் பண்ணனா அவங்க கூட சேர்ந்து டீமாகவும் எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு பிஏ உண்டு, அவன் பேர் வந்து ஆதி. அவன் இப்போது ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு ரிசீவ் பண்ணுறான். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்டா. என்ன சார் டயர்டாக வந்திருக்கீங்க? ஆமாடா கொஞ்சம் டயர்டு, வேறு ஒன்றும் இல்லை, நேற்று லீவ் தான் போட்டேன், இருந்தாலும் டயர்டாக இருக்குடா, என்னென்னு தெரில. ஓகே சார். சரிடா, என்ன பிளான்லாம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறான். அது நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன், அது நீங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து எடுத்துகிட்டு வர போகிறான்.
ஸோ ஜங்குக்கு வந்து இப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு 9:30க்கு மேலே தான் வாரான். உங்களுக்கு அவன் ஃபேஸை பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப டயர்டாக வந்திருக்கான் அப்படின்ட்டு. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க ஜங்குக்க. உங்கள் அத்தை மாமா சாப்பிட்டுட்டு வந்து படுத்திருப்பாங்க. உங்களையும் சாப்பிட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் இல்ல அத்தை அவர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் மாதிரி சொல்லியிருப்பீங்க. இப்போ நீங்கள் வாரீங்க. ஜங்குக் வாங்க, இவ்வளோ லேட் ஆகுமா நீங்கள் வரதுக்கு? ஆமாம் வயன். சரி வயன், எனக்கு கொஞ்சம் காஃபி மட்டும் கொடு, கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை ஜங்குக், ஆல்ரெடி 9:30க்கு மேலே ஆகுது, இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாதீங்க, மார்னிங் எழுந்திரிச்சி வேணால் ஒர்க் பண்ணுங்கள். இல்லடி, எனக்கு கொஞ்சம் இருக்குது, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நீனும் இப்படி எங்கள் அம்மா மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஜங்குக், நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, நான் காஃபி போட்டு டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போது டைம் வந்து ஒரு 12:30க்கு மேலே ஆகிட்டு நீங்களும் தூங்க போயிடுறீங்க. அவன் சாப்பிட்டா நீங்களும் சாப்பிட்றீங்க, அவன் கூட சேர்ந்து சாப்பிட்றீங்க, நீங்கள் தூங்க போயிட்டீங்க. அவனும் ஒன்றும் சொல்லலை. அதனால் இப்போ வந்து டைம் வந்து 12:30 ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க அவன் இன்னுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் ரூமில் உட்காந்து. ஜங்குக், டைமு 12:30 ஆகிட்டு இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்களா நீங்கள்? நாளைக்கு எப்படி ஆஃபீஸ் போவீங்க? இப்போ சாட்டி படுத்து தூங்குங்க ஜங்குக். இல்லை வயன், கொஞ்சம் எமர்ஜென்சியாக தான், ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாத. எனக்கு சத்தியமாக இப்படி சொல்கிறது எங்கள் அம்மாவே நான் திட்டி விட்ருவேன், எனக்கு திட்டதுக்கு மனசு இல்லை, தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்கிறான். எல்லாம் ஓகே தான் ஜங்குக், பட் காலைல போய் எப்படி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஜங்குக், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 2:30க்கு மேலே தான் தூங்கியிருப்பான். உங்களுக்கு தெரியாது அவன் எப்போ தூங்கினா அப்படின்லாம் தெரியாது. நீங்கள் காலையில் அதே மாதிரி ரொட்டீனாக எந்திக்கிறீங்க, உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறீங்க, இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அவன் ஒரு 12:30 அந்த டைமில் எந்திரிச்சிட்டு வரான். என்ன அவன் எழுப்ப மாட்டியா? நான் காலைல சீக்கிரம் எந்திக்கணும்னு சொன்னேன்ல, என்னாச்சு? ஐயோ, நீங்கள் எப்போ தூங்குனீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி எழுப்பி விட, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தீங்க, ஆல்ரெடி முந்தானத்தும் அப்படி தான் தூங்கிட்டு இருந்தீங்க, எனக்கு பிடிக்கல எழுப்பதுக்கு, அதனால தான் எழுப்பலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் ஆஃபீஸ் போகிறான். ஸோ இப்படியே வந்து ஒரு 2 வீக்ஸ் இப்படி தாண்டா ஸ்கிப் ஆகுது உங்களுக்கு. இதுதாண்டா ஒன் டே ஜங்குக்கு வந்து இப்போது வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது, அதுக்கு வந்து ப்ரெசன்டேஷன்லாம் இருக்குது, அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருப்பான். அதனால் வந்து அது ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் சிலது இருக்குது, அதுக்காண்டி நான் போகணுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்ருக்க மாட்டான், லஞ்சும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருப்பான். இதை அவங்க அம்மா நோட் பண்ணிவிட்டு, இல்லை ஏன் இன்னைக்கு நீ லீவு தானே, அவனுக்கு வந்து ஏதாச்சும் செஞ்சு அங்கே கொண்டு போய் அவன் சாப்பிட வச்சு தான் நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க அவங்க அத்தை வந்து. சரிங்க அத்தைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஒரு 12:30 அந்த டைம்லேயே கம்ப்ளீட்லாம் பண்ணிட்டீங்க. இப்போது நீங்கள் ஜங்குக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே நீங்கள் தேடி பார்க்குறீங்க, உங்கள் அத்தை வந்து அட்ரஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து தேடி பார்க்குறீங்க, அங்கே ஜங்குக்கு இல்லை, ஆனால் ஒரு 2-3 பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க, நல்லா சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பர்சன் பார்த்துட்டு இங்கிட்டு வராங்க. வந்தால் அவங்கள பார்த்தா உங்களுக்கு செம ஷாக்கு, உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் திடீர்னு ரைஸ் ஆகுது. என்ன எங்கே வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பர்சன் கேட்குறாங்க. அது ராண்டி, ஜங்குக் சாரை பார்க்கணும், ஜங்குக் சார் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க ராண்டி கிட்ட. ஜங்குக் சார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் இருந்துட்டு, ஜங்குக்கா அவன் உள்ளே இருப்பான், நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வேறு எதுவுமே கேட்காம போயிடுவான். நீங்களும் வந்து ஜங்குக் கேபின்குள்ளே என்ட்ராகிறீங்க. என்ட்ரானா அவன் சர்ப்ரைஸாக பார்த்துட்டு, வயன் வா உள்ளே வா, உங்களுக்கு வேர்க்குது பயங்கரமாக, பட் இருந்தாலும் தொடச்சிட்டு அவன் முன்னாடி காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலைஸ் ஆன மாதிரி சொல்லி போகிறீங்க. என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, லஞ்சை அத்தை பேக் பண்ணி வச்சுருந்தாங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, அதான் அத்தை நீயாவே சமைச்சி நீனா கொண்டு போய் அவனுக்கு சர்வ் பண்ணி அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் திரும்பி வரணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக என் மாமியார் ரூல்ஸ் போட்டு அனுப்பிட்டாங்க, அதான் கொடுக்கறதுக்கு வந்தேன். ஓ அப்படி, சரி வயன், நான் இப்போ தான் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வந்தேன்டி, எப்படியோ சக்ஸஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, அந்த ஹாப்பினஸோடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிட்டு ஈவினிங் நீங்கள் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்போது ஈவினிங் வந்து ஜங்குக்கு வந்து வரான், ஒரு 6:30 போல் ஆகுது. பைபிளை சீக்கிரமாகவே வந்துடுறான், 9:30 தான் வருவான். இப்போது சீக்கிரமாகவே வந்துட்டான். வந்தால் நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க, எதையோ யோசிச்சிட்ருக்கீங்க, ஜங்குக்கு வந்தது கூட தெரியாமல். அவன்
கூப்பிட்றாங்கள பையன் பையன் சொல்லி கூப்பிட்றான், நீங்கள் ரெஸ்பான்ஸே பண்ணல. நீங்கள் வாட்டில் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரிட்டன் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் வந்து இன்னும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஒயன் ஒயன் என்னடி ஆச்சு, பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி உங்களை ஷேக் பண்ணுறான் டைம். ஜங்குக் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வந்தது கூட தெரியாமல் அடி என்னடி பண்ணுற, எதுவும் கற்பனையில் எதுவும் போயிட்டியா, வந்தது கூட தெரியாமல் இருக்க அப்படின்ன மாதிரி சொல்லி அவன் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை ஜங்குக், லைட்டாக தலைவலியாக தான், வேறு ஒன்றும் இல்லை. தலைவலினா எனக்கு புரியல, அதுக்கு எதுக்கு இப்படி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், சும்மா தான். சரி ஓகே ஜங்குக், நீங்கள் சொல்லுங்கள், காஃபி சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் ரொம்ப டல் வாய்ஸில் கேட்குறீங்க. உட்காரு, என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, தைரியமாக சொல்லி. என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், நீங்கள் சொல்லுங்கள் காஃபி என்னன்னு. சரி எனக்கு காஃபி மட்டும் வேணும், 2 பேத்துக்கு போட்டு எடுத்துகிட்டு வா, மேலே அம்மாட்ட சொல்லிவிட்டு வா. இன்றைக்கி நைட்டு வந்து டின்னர் நாங்கள் லேட்டாக சாப்பிட்டுப்போம், நீங்கள் செஞ்சு மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு வா. அது ஜங்குக் அத்தைக்கு ஹெல்ப் பண்ண போகணும், இன்றைக்கி சொல்லிட்டு வாடி அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் ரொம்ப டெரராக சொல்கிறான். சரி ஓகே நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தைகிட்டலாம் சொல்லிவிட்டு அவன் காஃபியெல்லாம் 2 பேத்துக்கு எடுத்துகிட்டு நீங்கள் மேலே வந்து வரீங்க. வந்தால் அவன் காஃபிலாம் கொடுத்துட்டு உட்காடுறீங்க. இன்னுமே நீங்கள் அந்த தாட்டில் தான் இருக்கிறீங்க. சரி சொல்லு வையன் சொல்லு, எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுன்னு சொல்லிட்டேன். சரி சொல்கிறேன். நான் ஹையர் செகண்டரி படிக்கும்போது ஒரு பையனை நான் லவ் பண்ணேன். அந்த பையனை நான் இன்றைக்கி பார்த்தேன், பேசினேன், அவனும் என்கிட்ட பேசினான். எனக்கு பார்த்ததுலேருந்து மைண்ட் சரியில்லை. நான் அவனை லவ் பண்ணேன். ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அவன்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு அப்போ தான் தெரிய வந்துச்சு, அந்த பையனும் வேறு ஒரு பொண்ணும் லவ் பண்ணாங்க அப்படின்னு. நீங்கள் ஜங்குக்கிட்ட இதெல்லாம் அழுகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிராக் ஆன மாதிரி இருக்குது. ஜங்குக் வந்து கேட்டுட்ருக்கான். சரி ஓகே ஓகே கூல், பொறுமையாக சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா, பொறுமை ஆளாத சரியா சொல்லி இவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறான். சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு அப்போ தான் தெரியும். போக நான் சொன்ன டைமில் தான் அவங்க 2 பேர்த்துக்கும் பிரேக்கப் ஆகிருக்குது. நான் பிரேக்கப் ஆன ரீசன்ட் டைமில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த பையன்கிட்ட. என்னால் அந்த ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல ஜங்குக். அது நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அந்த பையன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த பையன் இருந்துட்டு இல்லை எனக்கு இன்னும் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆனேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரியில்லை ஜங்குக். அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆனேன். ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக மாறக்கூடிய நிலைமை அளவுக்கு வந்துடுச்சு. அப்புறம் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன், பிஜியும் முடித்தேன். ஃபாரன்சிக் லேபில் கிடச்சிச்சு. வேலை பார்த்துட்ருந்தேன். வேலை பார்த்த ஒரு 7 monthsலேயே உங்கள் கூட கல்யாணம் ஆகிட்டு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், என்னோடய தப்பு தான், சாரி ஜங்குக் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப சேடாக சொல்கிறீங்க. வயன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லடி, ஓகேவா? சரி விடு, லவ் பண்ணேன், இப்போது ஃப்ரீ ஆகிட்டா அவ்வளோதானே, விடு, மூவ் ஆன் ஆகிட்டேன், மேரேஜ் ஆகிட்டு, விட்டுரு. அதனால் என்ன இருக்குது, அந்த பையனை பார்த்தேன், பேசினேன், அவ்வளோதானே, முடிஞ்சில்ல, அப்புறம் என்ன, விடு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் என்னை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா ஜங்குக்? ஓகேடா ரமேஷ், இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாட்டை வந்து சூன் பார்க்கலான் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மறக்காமல் இந்த 1-2 ஷார்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்கடா. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கடா. பாய்டா ரமேஷ், சீக்கிரம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா?